அது அசுத்த உஷ்ணம். அந்த அசுத்த உஷ்ணத்தை சுத்த உஷ்ணமாக நீங்கள் மாற்றிக் கொள்வதற்கு குருமத்தியிலே இருக்கின்ற ஜோதியை நோக்கி நீங்கள் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் தண்ணீரதான் உடம்பு நனைந்து நனைந்துங்கிறார். எந்த அளவுக்கு அந்த கண்ணீர் வருகின்றதோ இறைவனை நினைத்து அந்த அளவுக்கு இந்த அசுத்த உஷ்ணம் சுத்த உஷ்ணமாக சூக்கும உஷ்ணமாக மாறும். அப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அப்ப இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் விதி நம்மை ஒன்றும் செய்யாது. இதே அருள் நிலைக்கு காரண அக்னிக்கு நீங்கள் வருகின்ற பொழுது எந்த உயிரிடமும் பேதம் பார்க்காமல் வள்ளலாரை போல் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். ஒரு ஆடு கர்ப்பமா இருக்கு, சாலையில 1 கிலோமீட்டருக்கு அந்தால வண்டி அது மேல ஏறிடுது. இங்கே வள்ளலாருக்கு கண்ணில் நீர் வருகின்றது. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எந்த உயிர் வாடினாலும் அவரால் தாங்க முடியாது. அந்த நிலை அருள் நிலை. சூரியனை போல் எல்லா உயிர்களுக்கும் பேதம் இல்லாமல் ஒளியை கொடுப்பது, மழையை போல் எல்லா உயிர்களுக்கும் பேதம் இல்லாமல் நீரை கொடுப்பது என்கின்ற நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் உங்களுடைய உடலிலே என்ன உற்பத்தி ஆகின்றது? அருள் என்கின்ற காரண அக்னி உற்பத்தி ஆகின்றது. காசல் ஹீட், அதிலிருந்து ஒரு ஒளி உண்டாகும். அதுதான் அருள் ஒளி, காசல் லைட். இறைவன் இந்த 10,000 கோடி அண்டங்கள் கொண்ட பிரபஞ்சத்தை எவ்வாறு படைக்கின்றான்? இந்த காரண அக்னியிலிருந்து படைக்கின்றான். அந்த காரண அக்னி என்கின்ற அருள் நிலையை நாம் அடைந்து விட்டால் என்ன செய்யலாம்? நம்முடைய உடம்பை நாமே படைத்துக் கொள்ளலாம். நோய் இருக்குதா நீக்கிக்கலாம். இதான் படியாத படிப்பை படித்திட வம்மின் இங்கே என்று ஞானசரியிலே சொல்வார். என்னது படியாத படிப்பு? இதுவரை யாரும் சொல்லித்தராத படிப்பு. எந்த ஹாஸ்பிட்டல் எந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் இல்லை. என்ன அந்த படியாத படிப்பு? முதல் 2 வரிகளிலே சொல்லுகின்றார் பெருமான், இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றேன், இரவாத பெருவரம் நீரே நிறைய மாட்டேன். மற்ற ஞானிகளுக்கும் வள்ளலாருக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மற்ற ஞானிகள் அவர்கள் மரணத்தை வென்றிருக்கலாம், 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கலாம், எந்த நிலை முத்திய நிலை இறுதி நிலை எதை வேண்டுமானாலும் அடைந்திருக்கலாம். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன கேட்கின்றார்? மகனே மகனே, என்ன இது? நான் எந்த நிலை அடைஞ்ச உனக்கு என்ன பயன்? நீயே அடைய மாட்டேங்கிற. நான் அடைந்த நிலையை நீனே அடைய வேண்டும். யான் அடையும் சுகத்தினை நீதான் அடைதல் குறித்து எல்லோரும் அடையும். வள்ளலார் மனிதன் அடைஞ்சார் எப்போ? 1874ஆம் ஆண்டு தைப்பூசம். இதையே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்கிற? இதுல வள்ளல் பெருமானுக்கு திருப்தி இல்லை. நீ என்னைக்கு மனிதன் அடைய போகின்றாய்? எந்த ஒளி? இந்த இடத்துல ஒரு விளக்கம் சொல்லணும். இந்த சாதாரண பௌதிக மொழி அல்ல. சாதாரண பௌதிக மொழியாக இருந்தா நம்ம கண்ணுக்கு இப்பவே தெரிவார் வள்ளல் பெருமான். ஏன் தெரியவில்லை? அது காரண அக்னியிலிருந்து வருகின்ற காரண ஒளி அருள் ஒளி. அருள் ஒளியை பார்க்கின்ற அருட்கண்கள் நமக்கு இல்லை. எந்த டாக்டர் சொல்ல, கிரேஸ் அனாட்டமி மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ல இல்ல. வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், மனிதனுக்கு இறைவன் 4 விதமான கண்களை கொடுத்திருக்கின்றான். ஒன்று ஊனக்கண், உள்ளே வணக்கண், அதற்கு உள்ளே உயிர்கண், அதற்கு உள்ளே அருட்கண். நாம் பயன்படுத்துவது 2 விதமான கண்களை தான். இந்த ஊனக்கண் எல்லோரையும் பார்க்கலாம், முகம் மட்டும் தெரியும். மனக்கண் மனசுல கணக்கு போடலாம், கற்பனை செய்யலாம். அதற்கு மேல உயிர்கண் இல்ல. பெருமாளுக்கு உயிர்கண் திறந்து கொண்டதால் அந்த துறவியை பார்த்து விட்டு என்ன சொன்னார்? இன்னும் 6 மாசம் தான் சாமி இருப்பார். அந்த உயிரினுடைய எல்லை என்ன, அதனுடைய ஆயுள் என்ன? உடனே உயிரை பார்க்கின்ற உயிர்கண் திறந்து கொண்டது. அருட்கண் எப்படி திறந்து கொள்ளும்? மனிதனால் மனித முயற்சியால் ஆகாது, இறைவன் கொடுத்தால் தான். ஒரு நாள் பெருமான் ஆசைப்பட்டாராம், இத்தனை கோடி அண்டங்கள் இருக்கின்றனவே, இவற்றில் எல்லாம் என்ன இருக்கின்றது? ஜீவர்கள் இருக்கின்றார்களா, உயிர்கள் இருக்கின்றனவா என்று ஆசைப்பட்டாராம். நான் ஆசைப்பட்டதை தெரிந்து கொண்டு இறைவன் என்ன காட்டினான்? அண்ட கோடிகள் அனைத்தும் காணும் கண்களிலேயே அறிந்தேன் அவற்றில் நெல்லிக்கை உள்ளங்கை நெல்லிக்கை போல் அவற்றில் உள்ள செய்தியே பிண்ட கோடிகள் முழுதும் காண பெற்றிருந்தையே பேசி பேசி வியக்கின்றேன் நீ பிறவிதனை என்கிற ஒரு வினாடியில இறைவன் வள்ளலாருடைய அருட்கண்ணை சிறப்பித்து தன்னுடைய காட்சியை காட்ஸ் விஷன் காட்டி ஒரு வினாடியில பார்த்தாய் எத்தனை கோடி அண்டங்கள் இருக்கோ, அதுல எத்தனை கோடி உயிர்கள் இருக்கின்றனவோ அவ்வளவு டோட்டல் விஷன் ஒரு வினாடியிலே காட்டுகின்றான். அந்த உயிர்கண்ணை நாம் திறந்து கொண்டோமா? எப்பொழுது திறக்கும்? ஜீவகாருண்யம் முழுமை அடைந்தால் தான் திறக்கும். இந்த அருட்கண் எந்த திறக்காது.
அசுத்த உஷ்ணம் தான் கிடைக்கும். அதனால நாம் பெருமான் சொல்லுகின்றார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு தனித்த சில குணங்களை சொல்லுகின்றார். என்ன அது? நித்திய ஒழுக்கம் என்பது ஏற்கனவே எல்லாரும் சொன்ன தவம் தான். ஆனால் பழம்பெருமான் என்ன சொல்லுகின்றார்? எத்தகைய தவத்தாலும் எய்தறிதாம் தெய்வம். அருட்பெருஞ்சோதி தெய்வம் எதனால் அடைய முடியுங்க? 9 நிலைக்கு வரலாம். நீங்க உங்களுடைய பிரார்த்தனையால, உங்களுடைய தவத்தால, உங்களுடைய முயற்சியால, உங்களுடைய தியானத்தால எந்த நிலை வரை வரலாம்? 4 பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் வரைக்கும் வரலாம். குருவர் சதாசிவ நிலைக்கு வரலாம். திருமூலர் அவ்வளவுதான் வர்ற. அதற்கு மேல 64 விந்து, நாதம், பரவிந்து, பணநாதம் அது வரைக்கும் வரலாம். ஆனால் இந்த தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் என்ன? நவ நிலைக்கு நன்னாளாகி, இது 10வது நிலை. சிதம்பரம் கோயிலிலே நமக்கு எவ்வாறு காட்டினார்கள்? பூர்வஞான சிதம்பரம் கோயிலிலே நடராஜர் என்கின்ற உருவம், பாதி உருவம் பாதி அருவமான சதாசிவம் என்கின்ற லிங்கம், பிறகு வெட்டவெளி என்கின்ற அருவம். அந்த வெட்டவெளிக்கு உள்ளே இன்னொரு தெய்வம் இருக்கின்றது, இன்னொரு ரகசியம் இருக்கின்றது. ஆனால் என்னவென்று நாங்கள் சொல்ல மாட்டோம். யாருக்கு தெரியுமோ அவன் ஞானி என்று பரீட்சை வைத்தார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, அதுவும் வேகமான வாழ்க்கையிலே அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு நமக்கு முடியவில்லை. 2000 ஆண்டு காலமாக மக்கள் உள்ளே இருக்கின்றது என்கின்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் மாண்டு போனார்கள். இது வள்ளலாருக்கு விருப்பம் அல்ல. 5 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுதே அந்த வெட்டவெளி தரிசனத்தை பார்த்து சிரிக்கின்றார். தாயை கண்ட சேயை போல் பறந்து ஓடுகின்றார். அந்த குருக்கள் திகைக்கின்றார். இது என்ன தெய்வ குழந்தை? இந்த வெட்டவெளியை என்ற தந்தையார் காலத்திலிருந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். தினசரி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நான் காட்டுகின்றேன். யாருக்கும் புரியவில்லை. 5 மாத குழந்தையை பார்த்து புரிந்து கொண்டு செய்கின்றது என்றால் இது சாதாரண மனித குழந்தை அல்ல, இது தெய்வ குழந்தை. வாருங்கள் எங்கள் வீட்டுக்கு. அந்த காலத்துல ஜாதி கட்டுப்பாடுகள் அதிகம். இவர் பிள்ளை ஜாதி, அவர் பிராமணர். அவர் வீட்டுக்கு அழைத்து சென்று விருது விசாரம் கொடுத்து விட்டு செல்கின்றார். 5 மாதத்தில் அவர் என்ன பார்த்தார்? அந்த வெட்ட வெளியிலே அவருக்கு அருட்பெருஞ்சோதி தெரிகின்றது. அதைத்தான் தன்னுடைய 35வது வயதிற்கு மேலே சிதம்பரம் செல்கின்ற பொழுது சாமி பாடுற என்ன பண்றார்? ஆகம நெறியும் வேத நெறியும் சொல்லியதை போல் உன்னுடைய கோவிலை புதுக்கி கும்பாபிஷேகம் செய்து திருவிழாக்கான இச்சை காணாய். அந்த வெட்டவெளி சந்நிதிக்கு பக்கத்திலேயே இன்றைக்கு வடலூரிலே கட்டியிருப்பதை போல் ஒரு ஒளிவேகத்தை காட்டுகின்ற சந்நிதியை அமைக்க பெருமான் விரும்பினார். திருவாசகம் படிக்கிறதுக்கே இன்னைக்கு விட மாட்டேங்கிறாங்க. சொந்த கோயில ஒரு தனிப்பட்ட கூட்டத்தாருக்கு அன்றைக்கு விடுவாங்களா? 65 ஆண்டுகள் முன்னால விடல. பெருமான் வருத்தப்பட்டார். ஆண்டவர் என்ன செய்தார்? மகனே ஏன் வருத்தப்படுகின்றார்? இங்கே என்னுடைய வெட்டவெளி தேகம் இருக்கட்டும், என்னுடைய ஒளி தேகத்தை நீ காட்டு. என்று சொன்னார். அதற்காக பெருமான் கோயிலை கட்டினார். அந்த கோயிலை என்ன காட்டுறாங்க? அங்கேயும் வெட்டவெளி உண்டு. என்ன? அந்த ஸ்கிரீன், அந்த திரை, அந்த கண்ணாடி இருக்கு இல்லைங்களா? அந்த கண்ணாடி எதனுடைய குறியீடு? வாட் இஸ் தி சிம்பல்? அது ஒரு சிம்பல், குறியீடு. எது? வெட்டவெளி. பாருங்க, உங்களுக்கு எனக்கு மத்தியில வெட்டவெளி இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. ஆனா கண்ணாடி போல நீங்க என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பாக்குறேன் இல்லைங்களா? ஆக அந்த கண்ணாடி என்பது பூர்வஞான சிதம்பரத்திலே இருக்கின்ற வெட்டவெளியை குறிக்கும். அந்த வெட்டவெளிக்கு அப்பால் இருக்கிற ரகசியம் என்பது அருட்பெருஞ்சோதியை குறிக்கும். இப்பொழுது இங்கே எல்லா இடத்திலும் அருட்பெருஞ்சோதி இருக்கு, அது இல்லாத இடமே கிடையாது. ஆனால் அந்த அருட்பெருஞ்சோதி ஏன் நம்மால் காண முடியவில்லை? அருட்பெருஞ்சோதியை காண்கின்ற ஆதிக்கங்கள் இன்னும் நமக்கு திறக்கப்படவில்லை. எப்பொழுது திறக்கும்? ஐயா, யோகத்தால திறக்குமா? நித்திய ஒழுக்கத்தால திறக்குமா? தியானத்தால திறக்குமா? பிரார்த்தனையால திறக்குமா? திறக்காது. அருட்கண்ணை எதனாலும் திறக்க முடியாது. பழைய முறைகள் எதனாலும் திறக்க முடியாது. அதனாலதான் தனியாக வள்ளலாருடைய தனித்த யோக நெறி என்பது என்ன என்றால் ஜீவகாருண்ய நெறி. ஜீவகாருண்யத்தால் அன்றி வேறு எதனாலும் அருட்கண்ணை திறந்து கொள்ள முடியாது. நெற்றிக்கண்ணை கூட திறந்துக்கலாம், அது உயிர்கள் தான். இதை நான் சொல்லல, விளக்குமான் சொல்றார். எத்தகைய தவத்தாலும் எய்தறிதான் தெய்வம். இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல சொல்லுவார், ஜீவகாருண்யமே உன்னை யோகி ஆகும். எப்படி? யோகம்ன்றது என்னங்க? மனதை கடப்பது. யோக சித்த நிறுத்தி
நிரோதகா பதஞ்சலி. சித்தவிருத்தி என்கின்ற எண்ணத்தை மனத்தை கடப்பது யோகம். நீங்கள் ஜீவகாருண்யம் செய்து அடுத்த உயிரை பற்றி நினைக்கின்ற பொழுது உங்களுடைய மனதை பைபாஸ் செய்கிறீர்கள். ஒரு பைபாஸ் ரோடு என்ன இருக்குதுங்க, ஊருக்குள்ள போய் டிராபிக் ஜாம்ல மாட்டிக்க வேணாம், ஒரு வினாடியில நீங்க அந்த ஊரை கடந்து போறீங்க. அதே போல் ஜீவகாருண்யம் செய்கின்ற பொழுது 30 ஆண்டுகள் 30 ஜென்மங்கள் நீங்கள் மனதை எதிர்த்து போராடினாலும் அடைய முடியாத யோகத்தை, மனதை கடைக்கின்ற நிலையை ஒரு வினாடியில் அடைந்து யோகம் அடையலாம். அடுத்து சொல்லுகின்றார் ஞானம். ஜீவகாருண்யமே ஞானம். எப்படி ஞானம்? எது ஞானம்? ஆத்மாவை பார்ப்பது ஞானம், இறைவனை பார்ப்பது ஞானம். இது ஜீவகாருண்யத்தால் தான் முடியும். எப்படி? ஜீவகாருண்யத்தை பெருமான் எவ்வாறு செய்ய சொல்லுகின்றாரோ அப்படி செய்ய வேண்டும். ஐயா, காலகாலமா சோறு போட்டவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்களே. தினசரி 500 பேருக்கு சோறு போட்டாங்க, நோய் வந்துருச்சு. தினசரி 1000 பேருக்கு சோறு போட்டாங்க, அவங்களும் செத்து போயிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? பெருமான் சொன்ன ஜீவகாருண்யத்தை புரிந்து கொள்ளவில்லை. பரோபகாரம் சத்விச்சாரம் 2 வழி. ஆனால் என்ன சொல்ல வருகின்றார்? நீ எப்படி சோறு போட வேண்டும்? அப்படி தூக்கி தட்டத்தை வீசுறது. தட்டத்தை எப்படி வீசுறதுங்க? நீங்க அது வந்து பாருங்க, தர்மச்சாலைகள் கொடுமையா அப்படித்தான் தூக்கி வீசுவாங்க. அந்த மன உணர்வு சாமி என்ன சொல்றாரு? ஆன்ம உறுப்பை ஏற்படணும், உயிர் இறக்கம் ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் மாற்றம் ஏற்படும், அப்பொழுதுதான் ஞானம் வரும். அது மட்டுமல்ல, நீ கோயிலுக்கு சென்று தேங்காய் பழத்தை எப்படி பயபக்தியோடு படைக்கிற, அந்த பயபக்தியோடு ஒவ்வொரு உயிருக்கும் அன்னத்தை படைக்க வேண்டும். யாராவது செய்யணுமா? ஒவ்வொரு உயிரையும் சிவனாக கருத வேண்டும், மறுக்கிற ஜோதி ஆனவராக கருத வேண்டும். குருமதியில அந்த உயிருக்கும் ஆண்டவன் தான் உள்ளே இருக்கிறான். அந்த நிலையோடு, அந்த உணர்வோடு நீங்கள் செய்து பாருங்கள். ஒவ்வொரு வினாடியும் ஞானம்தான். அந்த வினாடியே நீங்கள் ஞானிகள். அப்பொழுதே மோட்சத்துக்கு தயாராகி விட்டீர்கள் என்ற பொருள். அது ஜீவ நம்முடைய ஊர்களில் இரவுல இந்த ஜோதி தரிசனம் முடிந்த பிறகு உலகம் வையா இருக்கும். ஒரு வீட்டுல இங்க குறைஞ்சு அங்க பேசும். எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டா பெரியவங்களை கேட்போம். பெரியவங்க சொல்லுவாங்க, ஓ இப்படிதான் போல இருக்கு, சரி போயாச்சு. இதுல என்ன உஷ்ண உற்பத்தி ஆகும் சொல்லு? கொஞ்சம் உற்பத்தி ஆகும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உண்மையான சத்விச்சாரம் என்பது என்ன? பிறரை கேட்டாதே, என்னை கேட்காதே, யாரையும் கேட்காத. வள்ளலார கேளு, உள்ளார இருக்கிற வள்ளலார கேளு, உள்ளே இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கேள். ஐயா என்ன இது எனக்கு சொல்லுங்கள். 2 ஆண்டுகளாக அகவலியிலே ஒரு பகுதிக்கு எனக்கு விளக்கம் தெரியவில்லை. அதற்கு முன்பே உரை எழுதி முடித்து விட்டேன். இப்போ உரை வந்து வெளியிட்டிருக்கேன், எளிய உரை. எனக்கு தெரியாம நான் எப்படி மற்றவங்களுக்கு சொல்றது? 2 ஆண்டுகளாக விடிய விடிய இரவு முழுவதும் கதறுகின்றேன் பெருமானுடைய கால்களை பிடித்துக் கொண்டு. பெருமானை நீங்க சொல்லலன்னா நான் விட மாட்டேன். இந்த நூல் வெளியிடப்படாமல் அப்படியே இருக்கின்றது. காலையில் எரிஞ்ச உடம்புனா தகிக்கும். சத்விச்சாரம் நமக்குள்ளே நாம் செய்ய வேண்டும். நாட்டிகளை கடவுளை காட்டு, அவன் என்ன காட்டுறது? நீ பாரு, உனக்குள்ளே நீ கேட்டுக்கொள். அப்பொழுது என்ன ஆகும்? உங்க உடம்பு சுத்த உஷ்ணம் ஏற்படும், காரண உஷ்ணம் ஏற்படும், ஆன்ம அறிவு கிடைக்கும். இறைவன் நேரடியாக பேசுவான், வள்ளலாரிடம் பேசியதை போல். அப்பொழுது நீங்கள் பேசுவதெல்லாம் வேதமாக, ஆகமமாக, ரெவலேஷனாக வெளிப்படும். அந்த சத்விச்சாரம் என்பது நமக்குள்ளே தனியாக இருக்கின்ற பொழுது நாம் செய்வது. இப்ப என்கிட்ட நீங்க கேட்கிற மாதிரி வள்ளலார்ட்ட கேட்கலாம். இன்னொரு தப்பு நம்முடைய சன்மார்க்க நண்பர்கள் செய்யறது. வள்ளலார் அவங்க சிலையா இருக்கிறாரு, பொம்மையா இருக்கிறாரு, படமா இருக்கிறாரு. ஐயா நீங்க உயிரோடு இருக்கீங்க, உங்கள்கிட்ட பேசலாம். தப்பு. ஐயா உயிரோடு இருக்கிறார், இந்த
உரிமையை அடைஞ்சாரு சொல்றாங்க. ஏன் அவங்களை யாரும் அடையல? ஒரு பெரிய பெருமிதத்தோட நம்மளை அடைந்ததா நினைச்சுக்கிட்டு பல பேர் கேட்டிருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், கேள்வியே தப்பு, கேள்வியே தப்பு. ஐயா, இப்போ ஒரு நாளைக்கு $1000 சம்பாதிக்கணும், $1000 சம்பாதிக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்றாரு ஒருத்தர், எனக்கு $1000 எனக்கு வேணும், $1000 ஒரு நாளைக்கு வேணும். வருமா? வருமா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி தொழிலை நீங்க பண்ணா சாயந்தரம் அந்த பணம் தான் வரும். ஆனா எது முக்கியம்? எது முக்கியம்? பெருமாள் வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு, ஆன்ம லாபம் தான் மரணமில்லா பெருவாழ்வு. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? என்ன தொழில் செய்யணும்? ஆன்ம நேயத்தை அடையணும். ஒவ்வொரு வினாடியும் ஆன்ம நேயத்தை அடைய வேண்டும். ஆன்ம லாபத்தை பத்தி நீங்க கவலைப்படாத, அது கொடுக்கறதுக்காக அது தானா காத்துட்டு இருக்கிறாங்க. அது இப்ப அந்த அதிகாரம் வள்ளல் பெருமானுக்கே வந்துச்சு. உலக உயிர் திறனெல்லாம் ஒளிநெறி வெற்றிடவும் 5 உயிரையும் யார் கொடுத்திருக்காரு? வள்ளல் பெருமானுக்கே கொடுத்திருக்கிறார். மரணமில்லா பெருவாழ்வை வள்ளல்